ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட தங்கலான் ரிலீஸ் ஆகி 5 நாட்கள் வந்து முடிந்திருக்கு. 5 நாட்கள் வந்து வசூல் சாதனை தான் நம்மளோட தங்கலான் படைச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ஆண்டு வந்து ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்களில் வந்து தங்கலானும் ஒன்று. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து தங்கலான் திரைப்படத்தோட மேக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. அந்தமாரி காம்போ, அதாவது நம்ம விக்ரம் மற்றும் பாரஞ்சித் காம்போக்காகவே வந்து தேட்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. போன வாரம் வந்து இந்த திரைப்படம் வந்து செம்ம பிரம்மாண்டம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலையான விமர்சனத்தை பெற்றாலுமே வந்து வசூலில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் செம்ம பெருசாக வந்து போயிட்டுருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து என்னதான் கலவையான விமர்சனம் பெற்றாலுமே வந்து மெயினாக வந்து நம்மளோட விக்ரம் ஆக்டிங் வந்து ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட மாளவிகா மோகன் ஆக்டிங்கும் வந்து ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. கேஜிஎஃப்ல வந்து என்ன நடக்குது அப்படின்ற ஒரு உண்மையான சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது தான் நம்மளோட தங்கலான் திரைப்படம். இன்னில வந்து நேற்று வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வெற்றி விழாவும் கொண்டாடப்பட்டுச்சு. அப்போ வந்து நம்மளோட விக்ரம் வந்து தங்கலான் 2 பற்றியும் வந்து சூப்பராக வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. கண்டிப்பாக வந்து தங்கலான் 2 வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் வந்து இப்போ வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து முடிஞ்சிருக்குங்க. நம்மளோட தங்கலான் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 60 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 60 கோடின்றது சும்மாலாம் இல்லைங்க, பெரிய பெரிய ஒரு விஷயம். இன்னும் ஒரு நாட்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் 100 கோடி அடிக்க போகுது அப்படின்றத ரசிகர்கள் பார்க்க செம்ம ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க.